رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்லிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி எத்தனை மாதங்கள் தொழுதார்கள்? இதுக்கான ஆன்சர் 16 அல்லது 17 மாதங்கள். நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய, நம் பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் அவை எல்லாம் மன்னிக்கக்கூடிய, நாம் சின்னதாக ஒரு அமல் செய்தாலும் அதற்கான நன்மைகள் பல மடங்கு கிடைக்கக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட புனிதமான ரமதான் மாதத்தில் இன்று உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதம், இந்த மாதம் மிக வேகமாக சென்றுவிடும். இப்போதான் ஃபர்ஸ்ட் நோன்பு பிறந்த மாதிரி இருக்கும், அதற்குள் நோன்பு முடிந்து விடும். அந்த அளவுக்கு வேகமாக சென்றுவிடும். அதனால நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை தவற விடாமல் ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுதல், திக்ர் எடுத்தல், தௌபா செய்தல், கடமையான தொழுகைகளோடு முன்பின் சுன்னத் தொழுகைகளை தொழுதல், தராவி தஹஜ்ஜுத் தொழுகைகளை தொழுதல், சதகா செய்தல் என இந்த மாதத்தில் நம்மால் எந்த அளவு அதிகமாக நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். இந்த மாதத்தின் மொத்த நாளும் மொத்த நேரமும் சிறப்புதான். அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுத் மற்றும் நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துஆ நிச்சயம் தடையில்லாமல் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவின் 1/3 பகுதியில், அதாவது தஹஜ்ஜுத் நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிக்கின்றான், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். இது ரமதான் மாதத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. தினமும் எத்தனை பேர் தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தொழுகிறார்கள் என தெரியாது. ஆனால் நோன்பு காலங்களில் நோன்பு வைக்கக்கூடிய அனைவராலும் அந்த நேரத்தில் தொழ முடியும். சஹருக்கு எழுந்திருக்கும் போது தினமும் ஒரு 2 ரக்காத்தாவது தொழுங்க. சஹருக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னையே எழுந்திருச்சு தொழுது பிறகு சஹர் சாப்பாடு சாப்பிடலாம். நம் துஆக்கள் தடையில்லாமல் கபூல் ஆகக்கூடிய அந்த நேரம் நம் கண் முன்னே இருக்கும்போது ஏன் அதை தவறவிடணும்? இந்த மாதம் முழுக்க இந்த மாதிரி டெய்லியும் தொழுது துஆ செஞ்சு பாருங்க. உங்கள் அத்தனை கஷ்டங்களையும் அல்லாஹ் எப்படி நீக்கிறான் என்று மட்டும் பாருங்கள். குறைந்தபட்சம் 2 ரக்காத்தாவது தொழுது பாருங்கள். அடுத்ததாக நோன்பு திறக்கும் நேரம், இஃப்தார் நேரம். இந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆவும் தடையில்லாமல் நிறைவேறும். அவசரமாக நோன்பு திறக்காமல் இஃப்தார் டைமுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது முன்னாடி வந்து உட்கார்ந்து துஆ செய்யுங்க. நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தரும் நேரம் இது. துஆக்களை நிறைவேற்றி தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த நேரங்கள் இந்த 2 நேரங்கள். ஒரு நோன்பாளியால் இந்த மாதம் முழுக்க நிச்சயமாக இந்த 2 நேரங்களை அடைய முடியும். இந்த 2 நேரங்களிலும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள துஆக்களை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேட்கலாம். இல்லைனா ரொம்ப ஈஸியான சின்னதாக இந்த 4 திக்ர்களை ஓதி கேட்டால் போதும். அல்லாஹ்விற்கு மிக பிடித்த திக்ர்கள், அவனுக்கு பிடித்த திக்ர்களை ஓதி இந்த நேரங்களில் துஆ செய்யும் போது எப்படி அல்லாஹ் நீங்கள் கேட்டதை தராமல் இருப்பான்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ர்களை ஓதினாலே போதும். தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதுவதாக இருந்தால் நீங்கள் எத்தனை ரக்காத் தொழுறீங்களோ தொழுது முடிச்சு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை என மொத்தம் 100 முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேட்கலாம். அதுவே நோன்பு திறக்கும் நேரத்தில் ஓதுவதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த 4 திக்ர்களையும் ஒரு 100 முறையாவது தனித்தனியாக ஓதி பிறகு துஆ செய்யுங்க. துஆக்கள் தெரியாது, ஞாபகமில்லை என கவலைப்படுபவர்கள் இந்த 4 திக்ர்களையும் ஓதினாலே போதும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும்.
நோன்பில் தௌபா செய்வது அவசியம். அதனால் இந்த 4 திக்ர்களோட கூட அஸ்தக்ஃபிருல்லா என்ற இந்த திக்ரையும் சேர்த்து ஓதிக்கங்க. இந்த மாதத்தின் முழு நன்மையையும் அடையலாம். உங்கள் தேவைகள் நிறைவேறும், கஷ்டம் தீரும் இன்ஷா அல்லாஹ். நான் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம் ரொம்ப சிரமம் இல்லாமல் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். இதை செய்வதால் உங்களுக்கு பெருசாக எந்த களைப்பும் ஏற்படாது. ஆனால் ஏந்திய உங்கள் கைகள் முழுக்க நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல் மறுமையிலும் நிரப்பமான நன்மையை பெற்றுத்தரும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத பொன்னான நாட்கள். இதை வீணடிக்காமல் அதிக அமல்களை செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். லைலத்துல் கத்ர் இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.